எல்லாம் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் திறந்தா எல்லாம் ஒரே மாதிரி வீடியோ தான் வருது. விடிய விடிய ஓட்டுறோம், ஆனா ஒரு காசும் கையில நிக்கல. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வட்டி கட்டணும், அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விளைவிச்ச பயிர்களுக்கு நல்ல விலை கிடைக்கல, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். மீன்களுக்கு நல்ல விலை கிடைக்கல, கடலுக்கு போனாலும் கையில ஒண்ணும் நிக்கல. இப்படின்னு எல்லா கஷ்டப்படுறவங்க சொல்லி பார்த்துருப்போம். ஆனா வெற்றி பெற்றவங்க ஏதாவது கஷ்டம்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க கஷ்டத்திலேயே நின்று கவலைப்பட மாட்டாங்க. அதிலிருந்து எப்படி மேலே வரணும் அப்படின்றதான் யோசிப்பாங்க. ஒரு சின்ன கற்பனை, நீங்க ஒரு டூர் போகிற படகில் இருக்கிறீங்க. உங்க காலு ஸ்லிப் ஆயிடுச்சு, நடுக்கடல்ல விழுந்துட்டீங்க. செத்து போயிடுவோம்னு பயந்து இருப்பீர்களா, அல்லது எப்படியாவது உயிரோட கரை சேரணும் யோசிப்பீங்களா? நாம யோசிக்கிறது எப்பவுமே ரெண்டாவது தான். ஏன்னா உயிர் காப்பாத்த எஸ்கேப் பிளான் தான் முதல் திட்டம். வெற்றி பெற்றவங்க நெஞ்சிலையும் இதே தத்துவம் தான். பேர், புகழ், பணம், பிசினஸ் எதுவா இருந்தாலும் ரிஸ்க் எடுத்துதான் முன்னேறுவாங்க. இதுதான் நல்ல வேலையா, இதுக்குத்தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோமான்னு யோசிக்க மாட்டாங்க. இது ஒரு ஸ்டெப், அடுத்ததுக்கு என்னன்னு பார்த்து முன்னேறுவாங்க. கடவுள் உங்களுக்கு கஷ்டம் தர்றதுக்கு காரணம் அதிலிருந்து மேலே வர சொல்லித்தான். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கு மட்டும்தான் கடன் கஷ்டம், மத்தவங்க எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. ஒரு உண்மை புரிஞ்சுக்கோங்க, நீங்க இருக்கிற இடத்துலயே இருந்துட்டா அதே இடத்துல தான் இருப்பீங்க. கஷ்டம் எல்லாம் வர்றது உங்களை மேலே எழுப்பதான். அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களே, அவனோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.